பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த இன்னொன்று வந்து அது ஒரு குகை கோவில் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் நாங்கள் கேட்டோம். உங்களுடைய கழுகுமலை அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? எனக்கு வந்து கழுகுமலை கோவில் எப்படி தெரிய வந்துச்சுங்களா, என்னோட மலேசியா பயணத்தில் சுனாங்கி போட்டுன்னு ஒரு இடம் வந்து கண்டுபிடிக்கிறேன் முருகர் ஆராய்ச்சியில். நீங்கள் அரையனார் பெருமான் எல்லாரும் என்ன நினைப்போம், இலங்கை போனார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு, எல்லா படம் பாடியிருக்காரு. ஆனால் அரையனார் பெருமான் நேபாள் போயிருக்காரு, மலேசியா போயிருக்காரு, நீங்கள் தாய்லாந்து உட்பட எல்லா இடத்துலையுமே முருகர் வழிபாடு இந்த எல்லாத்துலையும் அவர் பாடல் பாடியிருக்காரு. அதில் மலேசியாவில் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது. எப்படி மலேசியாவில் 10 மலை வந்து புகழ் பெற்றதோ, எப்படி அங்கே முருகர் பாதம் பதியப்பட்டிருக்கோ, நக்கீரர் பாதம் இருக்கோ, அணையனார் பெருமான் பாதம் இருக்கோ, அதே மாதிரி இந்த மலேசியா சுனாங்கி போட்ட சிவசுப்பிரமணிய சாமி கோயில் ஒன்று முருகர் ஆராய்ச்சியை தேடி கண்டுபிடிச்சி போகணுன்னு முடிவு பண்ணி போகிறேங்கம்மா. அந்த கோயிலுக்கு என்னை கூட்டு போகிற வந்து மோகன் சொல்லி மலேசியாவில் அவர் தான் என்னை கூட்டு போகிறார். அவரை வந்து ஃபஸ்ட்டு இந்த கோயிலோட லிங்க் அனுப்பி இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தேடுங்க அப்படின்றேன். இவரும் இந்த கோயிலை கண்டுபிடிச்சி அண்ணன் அந்த கோயில் அங்கே இருக்குன்னு அப்படின்ட்டார். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் தனியாக போகாதீங்க, என்னை கூட்டு போங்க, நான் வந்ததுக்கப்புறம் ஒன்றா தான் போகணும் அப்படின்னு சொல்லியும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தனியாக கிளம்பிட்டார் அந்த கோயிலுக்கு. தனியாக போய் எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் மாட்டி எங்கெங்கேயோ போய் அவருக்கு பயமே வந்துருச்சு. நம்ம வழி தெரியாத ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி அங்கே வந்து முருகரை வேண்டுறாரு. முருகரை வேண்டி கொஞ்சம் தூரம் பயணிச்சோன்னே அந்த கோயிலோட பேர் தென்படுது அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகிறார். அவர் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா அவர் போகலன்னா நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு போயிருக்கிற மாதிரி இருக்கும். அவர் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துட்டார்.